ஆர்சிபி திரும்பவும் கப் அடிக்க சான்ஸ் இருக்கா? என்னதான் ஒரு சென்னை ஃபேனா எந்த டீம் கப் அடிச்சாலும் ஓகே, ஆர்சிபி கப் அடிக்கூடாதுன்னு எனக்கு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டீமை பார்த்தீங்கன்னா சரியான டீமுங்க. கப் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக டிசர்விங்கான டீம் தான். அப்படி ஒரு டீம் எடுத்திருக்கானுங்க மெகா ஆக்ஷனில். நம்மளும் தான் எடுத்தோமே, தீபக் ஹூடா, ராகுல் திருப்பதி, இந்த மாதிரி அதில் மெயின் பிளேயர்ஸாக வச்சு. ஆனால் அவனுக்கு எப்படி எடுத்திருக்கானுங்க பாருங்க, பேக்கப் பிளேயர்ஸாக வெங்கடேஷ் ஐயர், ஜேக்கப் பத்தெல்லாம் பேக்கப் பிளேயர்ஸு. சரியான டீமுங்க. தினேஷ் கார்த்திக், ஆண்டி ஃப்ளவரும் சரியான ஜாப் பண்ணியிருக்கானுங்க. இன்றைக்கி சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதுக்கு காரணம் மெகா ஆக்ஷன் தான். நம்மளுக்கு அப்படியே கோட்டை விட்டானுங்க. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்திருக்கானுங்க. ஓப்பனிங்காக இருக்கட்டும், மிடில் ஆர்டராக இருக்கட்டும், ஃபினிஷிங் டிம் டேவிட், ரொமாரோ ஷெஃபார்டனு, பவர் பிளே பவுலிங்க்கு பிளான் பண்ணி புவனேஸ்வர் ஹேசல்வுட், சரியான டீம் எடுத்திருக்கானுங்க. கண்டிப்பாக இந்த டீம் இந்த வருஷம் வந்து ஃபைனல் டாப் 2 முடிச்சா கண்டிப்பாக ஃபைனல் போகிறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்குது. ஃபைனல் போனால் என்ன நடக்கலாங்க. ஆர்சிபி கப் அடிச்சா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. என்னதான் சென்னை ஃபேனாக நான் பஞ்சாப் சப்போர்ட், கண்டிப்பாக பஞ்சாப் தான் சப்போர்ட். பட் ஸ்டில் ஆர்சிபி கப் அடிச்சா அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சென்னை ஃபேனாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.